ஒரு பிணைப்பு, உள்ளத்தால் ஒரு பிணைப்பு, அன்பால் ஒரு பிணைப்பு. இதுதான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற திருமணத்துக்கு பின்பதான அந்த காதலையா. அந்த கூந்தலை எப்பொழுதும் நீங்கள் கவனமாக பராமரித்து வர வேண்டும். அந்த பராமரிப்பு கெடும்போது அங்கே சிக்கல்கள் ஏற்படுகின்றன. நீங்கள் எப்போ பார்த்தாலும் காதல் தோல்வி 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 என்று தூங்கு மூஞ்சியா இருந்து கொண்டு போனால் நீங்கள் ஒரு காலத்திலேயுமே வாழ்க்கையிலே முன்னேற மாட்டீங்கள், காதலிலேயும் வெற்றி பெற மாட்டீங்கள். காதலுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன்னு சொல்லி அவவே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு வந்துட்டா. திருமணம் வரை இழுத்து கொண்டு போய் எத்தனை காதல் புட்டு கொண்டு போயிட்டு ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம், டிக்டாக்ல பார்க்குறோம். காதல் நீங்கள் காதலிக்க போய் மோர்கேஜ் எடுத்துருக்கீங்களா? எடுத்திருந்தீங்கன்னா சொன்னா உங்களுக்கு பயமா இருக்கு. ஒப்படா அவளை ஓடிவா, நான் தான் கட்டோன். ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு உணர்ச்சிகள் குறைவடைகிறது. ஏனென்றா அவரோடய இருக்கிறதால அந்த உணர்ச்சிகள் எல்லாம் குறைஞ்சு போர் அடிச்சு. எந்த காலத்தில் அதிகமான காதல் இருக்கிறது?